சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும். சந்தியா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளியில் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளியை பொறுத்தவரை அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக அரசு விதிமுறைகளை கடைபிடித்து பாதுகாப்பாக கொண்டாட வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்களான தாலிக்கு தங்கம் திட்டம் இன்றைக்கு இல்லை. அதுபோன்று நம்முடைய டெல்டா பகுதியை வேளாண்மை பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்த டாக்டர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் மலர்ந்தால் ஒவ்வொரு குடிசைகளிலும் நலத்திட்டங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அம்மாவின் ஆட்சியை போல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை போல் எல்லா நலத்திட்டங்களும் குடிசைகளை நோக்கி வருவதற்கு தொடங்கிவிடும். வெறும் வெற்று அறிவிப்புகளாக இல்லாமல், காகிதத்தின் வடிவாக இல்லாமல் எல்லா நலத்திட்டங்களும் ஏழை எளிய மக்களுக்காக தீட்டப்படுகின்ற ஒரு திட்டங்கள் எந்த ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா கண்ட ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட ஆட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் தான் அது கிடைக்கும். அந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற 2026 தேர்தலில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் ஆட்சி அரியணையில் ஏறிட வேண்டும். அதுதான் நம்முடைய டெல்டா மாவட்டத்திற்கு மிகவும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். மீத்தேன் திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எல்லாம் தடுத்து ஒரு விவசாயி என்பதை நிரூபித்தவர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரை குடிமராமத்து நாயகன் என்று நாம் சொல்லுவோம். அதற்கு காரணம் நிலத்தடி நீர்மட்டங்களை காப்பதற்காக அவர் பண்ணை குட்டைகள் வெட்டுவதையும் மண் அள்ளி அந்த குளங்களை தூர்வாருவதையும் அவர் கொண்டு வந்தவர். அடிப்படையை நாம் சரி செய்தால் விவசாயி மிக வளர்ச்சி அடைய வேண்டும். அவர்கள் வளர்ந்தால்தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருக்கிறார். அந்த வரிகளுக்கு ஏற்ப டெல்டா மாவட்டங்கள் விவசாய பணிகளுக்காக தன்னுடைய முதல் குரலாக கொடுத்து இன்றைக்கு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் என்று ஒரு திட்டத்தை தீட்டியவர் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள்தான். அவர்களுக்கு நாம் விசுவாசமாக டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து தொகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு கட்சி வேறுபாடு பார்க்க வேண்டாம். யார் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அல்ல. ஆனால் இந்த டெல்டா மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள்தான். அவர் ஒரு விவசாயியுடைய கஷ்டங்களை எல்லாம் மிக நன்றாக அறிந்தவர், உணர்ந்தவர். அவரே அந்த விவசாய பணிகளுக்கெல்லாம் விவசாயிகளை காப்பதற்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் தீட்டியிருக்கிறார் என்பது சென்ற ஆட்சிகளில் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே எடப்பாடியார் அவர்கள் வந்தால் சாதாரண ஏழை எளிய குடிசைகளுக்கு வழங்கப்பட்ட மடிக்கணினி மீண்டும் வழங்கப்படும். சாதாரண ஏழை எளிய குடிசைகளை வாழுகின்ற எத்தனையோ முதிர்கண்ணுகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த திட்டத்தின்படி மீண்டும் தாலிக்கு தங்கம் வழங்குவோம், தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை மீண்டும் தொடருவோம் என்று நம்முடைய எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திருமணம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு பட்டுப்புடவையும் பட்டு வேஷ்டியும் கூடுதலாக வழங்குவோம் என்று நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவர் செல்லுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 174 தொகுதிகளில் அவர் தனது சுற்றுப்பயணத்தை சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் பாக்கி உள்ள தொகுதிகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். மக்களை நேரடியாக சந்திக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை எல்லாம் நேரடியாக அங்கே கூட்டத்தை கூட்டி பேசுகிறார். அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறார். அவர்களுக்கு ஒரு விடியல் கண்டிப்பாக வரும் என்று சொல்லுகிறார். அவர் செய்யக்கூடிய அத்தனை சுற்றுப்பயணத்திலும் எல்லா தரப்பு மக்களையும் அவர் கவர்ந்து அவருடைய கருத்துக்களை கேட்டு இருக்கிறார். அவர் வந்தால் விடிவு தமிழகத்திற்கு ஏற்படும். இன்றைய ஆட்சி முழுமையாக ஏழை எளிய மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கிறது. இந்த ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நீக்கப்பட வேண்டும். மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டுமானால் அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் மட்டும்தான் முடியும். எனவே இரட்டை இலை சின்னத்துக்கு 2026 அனைவரும் வாக்களிப்போம்.
வெற்றி பெற வைப்போம், சபதம் ஏற்போம். தீபாவளி திருநாளில் நல்ல வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தீபாவளி திருநாள் உறுதி ஏற்கிறோம். எடப்பாடியார் ஆட்சி 2026இல் அதுவே சிறந்த ஆட்சியாக விளங்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லி தந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.